மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம உலகிலே மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய மத்திய பிரதேசம் தான். அதாவது தொப்பைன்னு சொல்லலாம். தொப்பையை குறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதுக்கான ஒரு விஷயத்தை தேடிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த தொப்பை எதனால உருவாகுது, இதை எப்படி நம்ம சரி செய்யணும், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ தொப்பை அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இப்பெல்லாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த தொப்பை தான் நிறைய நோய்களுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த அடிவயிற்று பகுதியில் ஒரு டயர் மாதிரி ஒரு தொப்பை இருக்கோ அவங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது நம்மளுடைய இடுப்பு பகுதியில டயர் மாதிரி ஒரு தொப்பை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத நாங்க அடிக்கடி பெண்களுக்கு சொல்லிட்டே இருப்போம். ஸோ இடுப்பு பகுதி அப்படிங்கிறது எதனால வெயிட் போடுது? ஸோ நம்ம சாப்பிட்றது நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னாலும் கை காலெல்லாம் எனக்கு ஒல்லி ஆயிடுது டாக்டர், நான் ஒரு டயட் பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன், கை கால்லாம் எனக்கு ஒல்லி ஆயிடுது, ஆனா அந்த வயிறு பகுதி மட்டும் குறையவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம உடம்புல நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கோம், எப்பவுமே கொஞ்சம் பதட்டமா இருக்கும், நம்மளுடைய வேலைகளை எப்பவுமே ஒரு மனப்பதட்டத்தோடயோ இல்ல ஒரு பயம் பதட்டத்தோடய நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த கார்டிசால் ஹார்மோன்ங்கிறது சுரக்கும். இந்த ஹார்மோன் இதனோட வேலை என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனையை என்ன செய்யும்னா நம்ம உடல் உடனடியே உங்களுக்கு உணவு தான் கிடைக்காது ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய வயிற்று பகுதியில நிறைய கொழுப்பை அங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலமாக வயிற்று பகுதியை உங்களுக்கு பாதுகாக்கிறதா அந்த உடல் நினைச்சுக்குது. இதுதான் நமக்கு ஆதி காலத்துல இருந்தே நம்ம ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு சமூகமா இருந்த போதே இந்த காரணத்தினாலதான் நம்ம ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்துல உணவு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே கிடைக்குது. ஆனால் மனத்துல பயம் பதட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு புலியோ இல்ல ஏதோ ஒரு விலங்கோ நம்மளை துரத்தும் பொழுது அப்போ இந்த ஒரு கார்டிசால்ங்கிறது நமக்கு உபயோகமா இருந்தது. பட் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு மனைவியை பார்க்கும் போதே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது, இல்ல நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஃபாஸ்டா ஓடியோ இல்ல ஒரு சண்டை போட்டோ அந்த விஷயத்த நம்ம சரி செய்யறதில்ல. ஆனா மனதுக்குள்ள ஒரு பயம் பதட்டத்தோடயே இருக்கும். இதுதான் உங்களுக்கு தொப்பை வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். எளிமையான மூச்சு பயிற்சி. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும், டாக்டர் எனக்கு மெடிடேஷன் பண்றதுக்கெல்லாம் டைம் இல்லை டாக்டர், ஏதாவது ஈஸியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான். உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்துட்டு வெளியே விடும்போது மெதுவா வெளியே விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க எப்பெல்லாம் பதட்டமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க மூச்சை கவனிச்சு பாருங்க, ரொம்ப மேலோட்டமா தான் இருக்கும். ஸோ நீங்க ஆழமா மூச்சை உள்ள இழுத்து விடுறீங்க அப்படின்னாலே உங்க உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்க அந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். இதன் மூலமாகவும் உங்களுக்கு தொப்பை குறைய ஆரம்பிக்கும். ஆனாலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த வயிறு பகுதி ஒரு சாக்கு பை மாதிரி ஒரு தொப்பை இருக்கும். இது ஸ்ட்ரெஸ்னால வருது. அவங்களுக்கு கை கால்லாம் ஒல்லியா இருக்கும், நைட்ல சரியான தூக்கம் இருக்காது, அடிக்கடி தண்ணீர் தாகம் எடுத்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னாலதான் இந்த தொப்பை வருதுன்னு அர்த்தம். ஸோ நான் சொன்ன இந்த மூச்சு பயிற்சிகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நல்ல மியூசிக் கேட்கறது. இந்த மியூசிக் அப்படிங்கிறது ஒரு ரித்தமிக்கான ஒரு மூமெண்ட். ஸோ இது உங்க பிரெயின்ல பதட்டமான ஒரு விஷயம், திடீர்னு ஒரு பதட்டம், ஒரு நமக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குறைச்சு நம்மள ஒரு ரித்தமான ஒரு ஃபேஸ்ல நம்மளை கொண்டு வரும். ஸோ அந்த மியூசிக்கும் கேட்கறது நல்லது. இது கூட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்ராச்சூர்ணம், இந்த அமுக்ராச்சூர்ணத்தோட வெதுவெதுப்பான பால் சேர்த்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் நல்லா குறையும். அது கூட நீங்க எளிமையான நடைப்பயிற்சியை மேற்கொள்றது, சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்றது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சாக்கு பை மாதிரி வயிறு தொப்பை இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் சரியாகும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வயிற்றுல தனியா ஒரு பானையை ஒட்ட வச்ச மாதிரி தொப்பை இருக்கும். இது நிறைய ஆண்களுக்கு நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரி தொப்பை இருக்குன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. நைட்ல சரியான தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. லேட் நைட்ல தான் நல்லா பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய நாளே வந்து பாத்தீங்கன்னா, காலையில வந்து எழுந்திரிச்சாலே எனக்கு பெருசா என் மைண்ட் வந்து சுறுசுறுப்பாவே இல்ல. ஈவினிங் ஆக ஆக நல்லா ஆக்டிவ் ஆயிடுறேன். நைட்டு 10 மணிக்கெல்லாம் இன்னும் கூட நெறைய வேலை குடுங்க அப்படின்னு சொல்ற மாரி என் மூளை அப்பதான் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாரி எண்ணெயில பொரிச்ச சிப்ஸ் வகைகள வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க இவங்க. நைட்ல தான் வந்து பிரியாணி சாப்பிடணும், இல்ல வந்து நைட்ல ஒரு ஹெவி மீல் சாப்பிடணுங்கிற மாரி ஒரு ஆர்வம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இந்த மாரி உடல்நலக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா, கை காலெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். ஆனா வயிறு மட்டும் நல்லா தொப்பை வந்து பெருசா இருக்குன்னு சொல்லுவாங்க. நெறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கல்லீரல் செயல்திறன் கம்மியானாதான் அவங்களுக்கு இந்த மார்னிங் டைம்ல ரொம்ப டயர்டாகவும், நைட்ல ரொம்ப ஆக்டிவாகவும், அதே மாதிரி எண்ணெயில பொரிச்ச சிப்ஸ் வகை, ஸ்பைசியான ஐட்டம்ஸ், நல்ல காரமான உணவுகளை சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த லிவர் டீடாக்ஸை வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா தொப்பை நல்லா வந்து குறையும். ஸோ நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அது கூட வந்து ஒரு 10 வந்து புதினா இலைகள், ஒரு சின்ன துண்டளவுக்கு தோல் சீவன இஞ்சி, அது கூட எலுமிச்சை சாறு, இதெல்லாம் நல்லா மிக்ஸில அரைச்சிட்டு 1 டம்ளர் வந்து நீங்க இந்த ஜூஸஸ் இருக்குன்னா அதுக்கு 10 மடங்கு நீங்க வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கணும். ஸோ அந்த 10 மடங்கு தண்ணீர் நல்லா டைலூட் பண்ணிட்டு காலையில வெறும் வயித்துல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இந்த ஜூஸை வந்து நீங்க குடிக்கணும். ஸோ இதுல உப்போ இல்ல வந்து சர்க்கரையோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுவே நல்லா டேஸ்டா தான் இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் சேர்க்கறதுனால ஒரு சின்ன தித்திப்பு வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு ஜூஸ் நல்லா டைலூட் பண்ணிட்டு ஒரு லிட்டருக்கு மேல வரைக்கும் வரும் உங்களுக்கு. காலையில வந்து எழுந்த பிறகு நீங்க பிரஷ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவருக்குள்ள இந்த ஜூஸை வந்து நீங்க ரெகுலரா எடுத்தீங்கன்னா உங்களுடைய தொப்பை நல்லா குறையறத வந்து நீங்க பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணணும். நைட்ல சீக்கிரமா தூங்கிடுங்க. இந்த 2 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கனாலே ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த தொப்பை வந்து சரியாயிடும். ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு யங் ஏஜ்ல எல்லாம் நல்லா தான் டாக்டர் இருந்தது. 2 குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறமா தான் எனக்கு தொப்பை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஏன் தொப்பை வருது? எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து குழந்தை பிறந்ததுனால தான் எனக்கு தொப்பை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம குழந்தை பிறக்கும் பொழுது நம்ம அடிவயிற்று தசைகள்லாம் கொஞ்சம் பலகீனமா இருக்கும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பண்ணோம்னா தொப்பை வந்து வராது. இதற்கு காரணம் டயாஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குன்னு நம்ம நிறைய கிண்டல் பண்ணியிருப்போம். ஸோ இதுல வந்து நம்மளுடைய தொப்புள் பகுதியில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப் வந்து ஒரு சிலருக்கு அளவுல பெருசாயிடும் பிரெக்னன்சி காலகட்டத்தில். ஸோ அதுக்கப்புறமா இந்த பகுதியை வந்து நம்ம மீண்டும் கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரதுக்கான பயிற்சிகளை பெரும்பாலும் பெண்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஒரு எளிமையான சில யோக பயிற்சிகள் வந்து இருக்கு. சேதுபந்த ஆசனம். இந்த ஆசன பயிற்சியை பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த டயாஸ்டேசிஸ் ரெக்டை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க அடிவயிற்று பகுதியில ஒரு மசாஜ் மாதிரி நீங்க வந்து பண்றது, கற்றாழையோட ஜெல்லு, அது கூட வந்து நீங்க நல்லெண்ணெய் சேர்த்து அடிவயிற்று பகுதியில ஒரு மசாஜ் மாதிரி பண்ணீங்கன்னா அடிவயிற்று தசைகள் வந்து நல்லா பலமாக ஆரம்பிக்கும். ஸோ கூடுதலாக சில சுவாச பயிற்சிகள், ரொம்ப சிம்பிளான ஒரு சுவாச பயிற்சி தான். ஸோ எனக்கு குழந்தைக்கு அப்புறமா வந்து எனக்கு அடிவயிற்றுல வந்து தொப்பை போடுது அப்படின்னு சொல்றவங்க நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழுங்க. இழுக்கும் போது நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து மேல வரணும், அதாவது வெளிப்பகுதியில வரணும். அதுக்கப்புறமா மூச்சை வெளிவிடும் போது வயிற்று பகுதி வந்து உள்ள போகணும். இந்த மாதிரி தானே டாக்டர் நான் வந்து பிரீத் பண்றேன்னா நீங்க எல்லாருமே ஒரு வாட்டி நீங்க மூச்சை இழுத்து பாருங்க. நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து மேலோட்டமா தான் பண்ணுவோம். இந்த ஒரு பயிற்சியை கவனமா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே உங்க வயிற்று பகுதி தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். அது கூட இந்த சேது பந்தாசன பயிற்சி, கற்றாழை, அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து அடிவயிற்று பகுதியில ஒரு மசாஜ் மாதிரி பண்றது, இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உங்க உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கனாலே பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த தொப்பை வந்து நல்லாவே வந்து சரியாயிடும். ஸோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு சில பெண்கள் 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு அப்பெல்லாம் ஒண்ணும் தொப்பெல்லாம் இருக்கு இல்ல டாக்டர், இப்ப வந்து எனக்கு பீரியட்ஸ் கொஞ்சம் இரகுலர் ஆரம்பிக்குது, அடிவயிறு பகுதி தொடை பகுதியில மட்டும் நல்லா வெயிட் போடுது, கிராஜுவலா எனக்கு வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள 10 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது முக்கியமா அடிவயிறு தொடை பகுதியில தான் எனக்கு வெயிட் போடுதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு உடம்புல ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வந்து இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த வெயிட் போடும். ஸோ இந்த காலகட்டத்துல உடம்புல கஃபத்தோட அளவும் வந்து அவங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி அடிவயிற்றுல தொப்பையும் தொடைப்பகுதியும் வந்து எனக்கு அளவுல பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்?
உணவு முறைகள்ல அதிகமான அளவுக்கு பால் சம்பந்தமான பொருட்களை வந்து தவிர்த்தணும். பால் தானே டாக்டர் கால்சியத்துக்கே வந்து தேவை அப்படின்னு எல்லாரும் உடனே பதட்டப்படுவாங்க. அப்படி இல்லைங்க. கீரைகள்லையும் நல்ல வந்து கால்சியம் சத்துக்கள்லாம் வந்து இருக்கு. ராகி இந்த மாதிரி சிறுதானியங்களையும் கால்சியம் நிறைய இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய பால் எல்லாமே பாலா அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்கும் சந்தேகமானதான். ஸோ அதனால நீங்க பால் சம்பந்தமான பொருட்களை மோர் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். மற்ற விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்துருங்க. பிளாஸ்டிக்ல சூடான உணவுப் பொருட்களை சாப்பிடுறது நம்ம உடம்புல இந்த ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதே மாதிரி நீங்க நிறைய பேக்ட் ஐட்டம்ஸ் சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெட் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வகையான தொப்பையை வந்து குறைச்சிக்கலாம். கூடுதலா என்னென்னலாம் நீங்க சேர்த்துக்கணும் அப்படின்னா முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், முள்ளங்கி, பீட்ரூட் இந்த மாதிரி க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அதிகப்படியான ஈஸ்ட்ரோஜனை வந்து குறைக்கக்கூடியது. அந்த விஷயங்களையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். கூடுதலாக நீங்க ஒரு நாளைக்கு 2 வேளையாவது நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வந்து நீங்க குடிச்சீங்கன்னா 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொப்பை வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு சதக்குப்பை, அது கூட வந்து மரமஞ்சள் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட அமுக்ராச்சூர்ணம், இது 3ஐயும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு இதை வந்து நீங்க ஒரு டீ மாதிரி வந்து வச்சு குடிக்கலாம். ஸோ இது வந்து உங்க உடம்புல ஈஸ்ட்ரோஜனோட அந்த பாதிப்புகளை வந்து குறைச்சு ஓரளவுக்கு உங்க உடம்புக்கு தேவையான ஹார்மோன்ஸை பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். அதே மாதிரி உணவுல வந்து அடிக்கடி நீங்க எள்ளு சேர்த்துக்கோங்க. சிவப்பு அரிசி எல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க உடம்புக்கு தேவையான நல்ல ஈஸ்ட்ரோஜனை வந்து கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லாவே தொப்பை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே வந்து வெயிட் இருக்கும். உடம்பு வந்து ஒரு வாட்டர் பேக் மாதிரி இருக்கும். வயிறு மட்டும் வந்து ரொம்பவே பெருசா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்கான உணவு முறை மாற்றங்களோட ரெகுலரா ஓம்கார பிராணாயாமம் பண்ணும்போது அவங்களுடைய இந்த விஷுத்தி சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால தைராய்டுனால வரக்கூடிய உடல் எடை வந்து நல்லா குறையறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து இந்த உடல் எடை குறையிறதுக்கு, தைராய்டுனால வரக்கூடிய உடல் எடை குறையிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயத்தையும் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு மேல் வயிறு மட்டும் பெருசா இருக்கு டாக்டர், எனக்கு அடிவயிறுலாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு மேல் வயிறு வந்து பெருசாயிடுது, உடம்பெல்லாம் ஒல்லியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா பண்ணணும்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க பசி உணர்வுங்கிறது அதிகமா வந்து இருக்காது. பசி எடுக்கும், ஆனா அதிகமா அதுக்கு வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. செரிமான கோளாறுகளும் வந்து சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி இந்த டைப் ஏ பர்சனாலிட்டி எல்லாத்தையும் பர்ஃபெக்டா தான் நான் பண்ணுவேன். கூடுதலா வயிற்றுல அமிலம் நிறைய சுரக்கிறதுனால செரிமான கோளாறுகளும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த மேல் வயிறு தொப்பைங்கிறது இருக்கும். ஸோ இவங்களுக்கு நீங்க ஒவ்வொரு முறை உணவுக்கு அப்புறமா ஒரு ஏலக்காயை நல்லா மென்னு சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இந்த செரிமான கோளாறுகள் வந்து சரியாகும். அதே மாதிரி ஏலக்காய் வந்து அதுல இருக்கக்கூடிய மனம் வந்து நம்மளுடைய மனதுக்கும் வந்து ஒரு அமைதியை கொடுக்கறதுனால ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மைண்ட் காம் ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த மேல் வயிறு தொப்பைங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொப்பை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்றோம், அதுல நிறைய வகைகள் வந்து இருக்கு. ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய தொப்பைங்கிறது ஒரு சாக்குப்பை மாதிரி வந்து இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப டைப் ஏ பர்சனாலிட்டியா இருக்கும், பர்ஃபெக்டா வந்து இருக்கணும், அது கூட செரிமான கோளாறு இருக்குன்னா மேல் வயிறு தொப்பை வந்து இருக்கும். ஸோ பெண்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமா வரக்கூடிய தொப்பை அப்படிங்கிறது ரொம்ப வந்து பெருசா இருக்கிறது. இது டயாஸ்டேசிஸ் ரெக்டை அப்படின்னு நம்ம சொல்றது. இதுவே 40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா அடிவயிறு தொடை பகுதியில வந்து தொடர்ந்து வந்து வெயிட் போடுறது. ஆண்களுக்கு வயிறு மட்டும் தனியா வந்து கல்லீரலோட ஒரு பாதிப்பினால வரக்கூடியது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வகை நபருக்கு நபர் இதற்கான அந்த சிகிச்சை முறைகளும் சரி, அதே மாதிரி நம்ம வீட்டுல செய்யக்கூடிய வீட்டு குறிப்புகளுமே வந்து மாறுபடும். ஸோ கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.